வெரி குட் மார்னிங் டு ஆல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. +2 தேர்வை வந்து தனித்தேர்வராக எழுதியவரும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பெற உரிமை உள்ளது என ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. குடும்ப சூழல் காரணமாக +2வில் தமிழ் வழியில் படித்த சத்யா குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்காங்க. ஆனால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான +20% இடஒதுக்கீட்டில் அவர் பெயர் வந்து சேர்க்க மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா +2 வந்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்துன்னா ஸ்கூலுக்கு போகாமல் டேரெக்டாக எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணி அப்புறம் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க பிஎஸ்டிஎம். அது வந்து டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக வராது. இனிமேல் அது வந்து எலிஜிபிளில் வரும். நீங்கள் வந்து தனித்தேர்வராக இருந்தாலும் கூட 10th 12th டிகிரியை வந்து கரஸில் பிஎஸ்டிஎம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இனிமேல் பிஎஸ்டிஎம் கோட்டாக்குள்ளே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி ரூல்ஸ் மாற்றமாக இருந்தது, இப்போ வந்து டிஎன்பிசி ரூல்ஸ் மாற்றிட்டாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க தமிழ் பல்க் கொஷின் கொடுத்துட்ருக்கோம். ஃபீஸ் வந்து 250 பே பண்ணிவிட்டு தமிழ் பல்க் கொஷின் நீங்கள் வாங்கிக்கலாம். டெஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு. அதேமாதிரி ஜிகேவும் பல்க் கொஷினாக 200 பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். நம்ம சேனல் நம்பர் 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஜிபே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ. டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தாலும் 200 பே பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரியஸை ஜாயின் பண்ணிக்கோங்க.